ஈர்ப்பு மற்றும் மனித நடத்தை பற்றிய 8 ஆச்சரியமூட்டும் உண்மைகள். ஈர்ப்பு ஏன் சில நேரங்களில் விசித்திரமாக செயல்படுகிறது தெரியுமா? நாம் நினைப்பது போல அது எளிமையானதில்லை. மனித மனம் சிக்கலானது, உணர்வுகள் இன்னும் சிக்கலானவை. இந்த புள்ளிகள் பொதுவான வடிவங்கள் மட்டும். ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள். அதனால் எல்லோருக்கும் இது ஒரே மாதிரி பொருந்த வேண்டும் என்ற அவசியமில்லை, சரியா? 1. அழகானவர்கள் சில நேரங்களில் பொறாமையை எதிர்கொள்கிறார்கள். ஒரே பாலினத்தை சேர்ந்தவர்கள் கூட சில நேரங்களில் அழகான நபர்களை கடுமையாக மதிப்பிடலாம். அது அவர்களின் பாதுகாப்பின்மை அல்லது ஒப்பீட்டின் வலி. நீங்கள் பிரகாசிக்கிறீர்கள் என்பதற்காக யாராவது கண்களை சிமிட்டினால் அது உங்கள் குறையல்ல, அது அவர்களின் பார்வை மட்டுமே. 2. கண்களே முதல் ஈர்ப்பை உருவாக்குகின்றன. நாம் முதலில் கவனிப்பது என்ன தெரியுமா? கண்கள். கண் தொடர்பு ஒரு அமைதியான இணைப்பை உருவாக்குகிறது. வார்த்தைகள் பேசுவதற்கு முன்பே கண்கள் பேச ஆரம்பித்துவிடும். ஒரு நொடிக்கான பார்வை கூட சில நேரங்களில் இதயத்தை தொடும். 3. இயற்கையான தோற்றம் நெருக்கமாக உணரப்படுகிறது. பலர் இயற்கையான தோற்றத்தை விரும்புகிறார்கள். ஏன் தெரியுமா? அது உண்மையாகவும் பழக்கமாகவும் தோன்றுகிறது. அழகு வெளிப்புற அலங்காரத்தில் மட்டும் இல்லை, பளிச்செனும் கண்களில், இதயபூர்வமான புன்னகையில். அதுதான் மனதை கவர்கிறது. 4. நகைச்சுவை ஈர்ப்பை அதிகரிக்கிறது. உங்களை சிரிக்க வைக்கும் ஒருவரை மறக்க முடியுமா? சிரிப்பு பாதுகாப்பையும் நெருக்கத்தையும் உருவாக்குகிறது. 2 பேர் ஒரே விஷயத்தில் சிரிக்கும்போது அவர்கள் இதயங்கள் ஒரே அதிர்வெண்ணில் இணைகிறது. 5. நம்பிக்கை கவனத்தை ஈர்க்கிறது. சுயநம்பிக்கை கொண்டவர்கள் இயல்பாகவே கவர்ச்சியாக தோன்றுகிறார்கள். அது நான் என்னவோ அதில் நிம்மதியாக இருக்கிறேன் என்ற செய்கை. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நம்பிக்கை அழகானது, அகங்காரம் தூரம் தள்ளிவிடும். 6. பிரிவுகள் கதைகளை மாற்றுகின்றன. உறவு முடிவடையும் போது சிலர் தங்கள் மனதை காக்க தங்கள் பக்கத்தை மட்டும் பகிர்வார்கள். ஒவ்வொரு கதைக்கும் 2 பக்கங்கள் இருக்கிறது. ஒரு பக்கம் மட்டும் கேட்டால் முழு உண்மை தெரியாது. 7. கண் தொடர்பு கவனத்தை ஈர்க்கிறது. நேரடியாக ஒருவரை பார்ப்பது அவர்களின் கவனத்தை இயற்கையாகவே ஈர்க்கும். ஒரு பார்வை சில நேரங்களில் 1000 வார்த்தைகளை விட அதிகம் பேசும். அந்த அமைதியில் கூட ஒரு உரையாடல் நடைபெறுகிறது. 8. பழக்கமான விஷயங்கள் பாதுகாப்பாக உணரப்படுகின்றன. மக்கள் சில நேரங்களில் ஆரோக்கியமற்ற உறவுகளிலும் தங்குகிறார்கள். ஏன் தெரியுமா? அது பழக்கமாகிவிட்டது. மூளை தெரிந்ததை விரும்புகிறது, அது நல்லதா கெட்டதா என்பதை விட. ஆனால் பழக்கம் சில நேரங்களில் ஒரு கூண்டாகிவிடும், கதவு திறந்திருந்தாலும் கூட. இறுதி சிந்தனை. ஈர்ப்பு என்பது மேலோட்டமானது மட்டுமல்ல, அது ஆழமானது, மெதுவானது, சிக்கலானது. அது பாதிக்கப்படுவது ஆளுமை மூலம், மதிப்புகள் மூலம், மரியாதை மூலம், உண்மையான தகவல் தொடர்பு மூலம். ஈர்ப்பு ஆரம்பமாக இருக்கலாம், ஆனால் அன்பே இலக்கு. நினைவில் கொள்ளுங்கள், ஒவ்வொருவரின் ஈர்ப்பும் தனித்துவமானது. உடனடி ஈர்ப்பு நீடித்த அன்பாக மாற வேண்டும் என்ற கட்டாயமில்லை. உண்மையான இணைப்பு நேரம் எடுத்துக்கொள்கிறது. முக்கியமாக, நீங்கள் யார் என்பதற்காக உங்களை ஏற்றுக்கொள்வதே சரியானவர். உங்கள் இதயத்தின் கதவை தட்டும் ஒவ்வொருவரும் உள்ளே வரவேண்டியதில்லை. காத்திருங்கள். சரியானவர் தட்டும்போது அது உங்கள் மனதிற்கு அமைதியாக உணரப்படும். லைஃப் டிராப்ஸ், உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்.